ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரியவைகளை எதோடு தான் சம்பந்தப்படுத்தி காமிக்கணும்? சத்தமா சொல்லுங்களேன். ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்தி காமிக்கணும். நீ விசுவாசமா இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? அற்புதத்தை செய்வார். வேற சொல்லுது, அல்லாமலும் உங்கள் நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோ அப்படின்னு சொன்னா எதை பேசணும்? அசைவில்லாமல் உறுதியாக எதை பேசணும்? நீங்க நம்புறத பேசணும். கர்த்தர் உங்களை எப்படி வைப்பாரு? மேன்மையா வைப்பாரு. எப்படி மேன்மையா வைப்பாரு? உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவை அப்படின்னு சொல்லி ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்திதான் நீங்க செய்யணும், பேசணும். அந்த ஆவிக்குரியதை எடுத்துக்கொண்டு போய் நீ படையப்பா படத்துல இருக்கிற வெற்றி புலிகட்டு படைகளை முற்றும் படைகட்டு அப்படின்னு நீ வாழ்க்கையில பாடினீங்கன்னா எங்க வந்துடுவ? மேல வந்துடுவ அப்படின்னு நினைச்சிருக்காரு. பேசக்கூடாது. வேதம் என்ன சொல்லுது? எங்க சத்தமாவாசி ஆவிக்குரியதை சினிமாக்காரனுக்கு சம்பந்தப்படுத்தினா நீயாதா? ஆவிக்குரியதை சினிமாக்காரனுக்கு வார்த்தைக்கு சம்பந்தப்படுத்தி பேசுவேனா நீ யாரு? ஆவிக்குரியவனா? அதையும் கேட்டு உட்கார்ந்து நான் கூப்பிட்டா கைகட்டாங்க அவங்கெல்லாம் யாரு? அப்ப பார்த்துருக்கீங்களா? இந்த கோர்ஸ்கள் ஊழியர்கள் மத்தியில வைரலா வீடியோ போயிட்டு சும்மா பாட்ட பாடு, அதுலதான் விசுவாசமான வார்த்தை சொன்னா, அரே இந்த பைபிள்ல உனக்கு விசுவாசமான வார்த்தை எங்க இருக்குன்னு தெரியலையா? ஏன் போல சினிமா கரெக்டா இதுல